டேஸ்ட் அருமை. வணக்கம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி கொக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம் போகிறோம். கொக்கு ஃப்ரை பண்ணதை வந்து எப்படின்றது வீடியோ முதல்ல பார்த்துருங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9 பேர் பார்த்திங்கன்னா வந்து இதை செய்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க நன்றி சொல்லிக்கலாம். கொக்கு கறி இது வரைக்கும் வாழ்க்கையில் சாப்பிட்டதே கிடையாது. முதல் முறையாக பார்த்திங்கன்னா வந்து கொக்கு வந்து கடையில் வந்து விற்றாங்க. அதை வாங்கி வந்து சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து வளர்க்குற இடம் பண்ணையில் போய்ட்டு வாங்கி வந்து ஒரு 3 கொக்கு செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணோம். ஒரு கொக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். ஒரு 3 கொக்கு ஒரு 600 கிராம் வந்து ட்ரை பண்ணோம். எப்போயுமே வந்து நம்ம புதுசாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதுக்காக என்ன பண்ணோம், இன்றைக்கி அப்படியே அணைக்கட் ரோடு பக்கமாக போனோம். கொக்கு விற்றுட்டு இருந்தாங்க. கொக்கு வந்து 50 ரூபா ஒரு கொக்குன்னு பேரம் பேசி ஒரு 3 கொக்கு வாங்கிட்டோம். அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கறி மட்டும் கொடுத்துட்டாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன பீஸாக அந்த வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதை வந்து கட் பண்ணிக்கிட்டோம். கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. கத்தியிலே கட் பண்ணிடலாம். ஏன்னா அது ரொம்ப சின்ன உயிர் அப்படின்றது. எலும்புலாம் ரொம்பலாம் கனமெல்லாம் இல்லை. கையிலே உடைச்சோம், கத்தியிலே வந்து நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப மெலிசான கறி, சதையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இது வந்து பார்க்கறதுக்கு அப்படியே காடை மாதிரி தான் இருக்கணும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி தான் இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம வந்து ஒரு மீனோ சிக்கனோ இல்லை வந்து மட்டனோ க்ளீன் பண்ணுற மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுறதில்ல. ஏன்னா வந்து இது அவங்களே ஆல்ரெடி ஒரு 50% க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம தேவையானதை மட்டும் வந்து எடுத்துக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட போகிறோம். மேக்ஸிமம் சுத்தம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து வேஸ்ட்டாக போகல. இப்போ பார்த்திங்கன்னா கத்தி வச்சு கட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தூக்கி போகிற அளவுக்கு எதுவுமே இல்லை. கறியை சுத்தம் பண்ணிக்கிட்டு வெங்காயத்தை ரொம்ப மெலிசாகவே கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருப்போம். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் வந்து சொன்னார், எப்படிலாம் கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சொன்னதுனால சரி சொல்லிட்டு கட் பண்ணிக்கிட்டு கறியை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி தண்ணியிலேருந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து மெதுவாக கட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபஸ்ட் டைம் செய்யறதுனால அடுப்பு உரத்தில், அப்புறமேட்டு வந்து இந்த கடாய் உரத்தில், கத்தி உரத்தில் தக்காளி வெங்காயம் 100 கிராம் வாங்கிட்டு தேவையான மசாலாலாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எங்கன்னா பக்கத்தில் அக்கத்தில் இருக்கா கேட்டு வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டு செஞ்சோம். வெங்காயம் இப்படி தான் கட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே மெலிசாக வந்து இது மாதிரி கட் பண்ணி கொடுத்தாரு. கட் பண்ண பிறகு எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு கரண்ட் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 கிராம் ஊற்றிட்டோம். எண்ணெய் வந்து கரண்ட் அடுப்புன்றதுனால 500 வச்சுருக்கோம். 500 வச்சதுனால சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கடுகு இல்லை அப்படின்னு கவலைப்படல. அடுத்து கருவேப்பிலை இருந்தது, கருவேப்பிலையை போட்டுக்கிட்டோம். கருவேப்பிலை கூட பார்த்திங்கன்னா கடன் தான் வாங்கினோம். கொத்தமல்லியும் கடன் தான் வாங்கினோம். மசாலா ஐட்டம் எல்லாமே கடன் தான் வாங்கினோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அதனால் வந்து இது மாதிரி கடை வாங்கி தான் செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கருவேப்பிலை வதங்கின பிறகு வெங்காயத்தை வந்து போட்டோம். குறிப்பாக வெங்காயத்தை இது மாதிரி ரொம்ப மெலிசாக கட் பண்ணிங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். அப்புறமா வந்து கரம் மசாலா பொடி அதை வந்து நம்ம போட்டுக்கிட்டோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு அதை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஒரு 2 ஸ்பூன் வச்சுங்க. ஏன்னா கறி பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு 600லேருந்து ஒரு 650 கிராம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு 150 வெங்காயம் 150 தக்காளி எடுத்துக்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிட்டோம். மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஆச்சி தான் போட்டோம். ஏன்னா அதான் பார்த்தீங்கன்னா எளிதில் எல்லா இதுவும் கிடைக்குது, ஆரோக்கியமாகவும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. பிறகு பார்த்திங்கன்னா வந்து தக்காளி போட்டோம். தக்காளி போட்டு அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா பவுட்ரு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அடுப்பு பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு 500 வச்சுருந்தோம். அதுக்கு மேலே ஏற்றணும் அப்படின்னாக்கா தீஞ்சிரும். அதனால் வந்து 500லே வச்சு மெதுவாக செஞ்சுட்டே இருந்தோம். வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டானாலும் நல்லா ஊறி டேஸ்ட்டாக வரும். தக்காளி வெங்காயம் கரம் மசாலா இதெல்லாம் நல்லா இது மாதிரி வதங்கின பிறகு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அடுத்து தேவைப்படக்கூடிய சில்லி பவுடர், அந்த சிகப்பு சில்லி சொல்லுவாங்க இல்லையா, வெறும் மிளகா மட்டும் இருக்கக்கூடிய சில்லி பவுடர் நம்ம வந்து அதில் போட்டுக்கிறோம். போட்டு அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வந்து கலக்கிறோம். பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வந்து சிக்கன் 65 மசாலா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம வந்து இந்த கறி மட்டன் செய்யறதுக்கு இருக்கக்கூடிய மசாலா இருந்தால் கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் 65 மசாலா தான் போட்டோம். பிறகு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து மீடியமாக போட்டுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து வதங்க உப்பு ஏறும்.
உப்பு ஏறும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணியை கொஞ்சமாக விட்டுக்குங்க. பிறகு இப்போ அந்த கறியை போடக்கூடாது. அந்த கிரேவி ரெடியான பிறகு இது மாதிரி டைமில் தான் போடணும். முன்னமே போட்டோம் அப்படின்னாக்கா வந்து கலரத்துக்கு வதக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி ஆன பிறகு நம்ம அந்த கறியை வந்து மெதுவாக எடுத்து உள்ளே போட்டுக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 500 தான் வந்து நம்ம அடுப்பு வச்சுருக்கோம். நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மீடியமான தீயில் வச்சுங்க. அடுப்பாக இருந்தாலும் மீடியமான தீயில் வச்சுங்க, ஏன்னா தீஞ்சிரும். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த கறியெலாம் போட்டுட்டு கறியை வந்து நல்லா வதக்கிட்ட பிறகு அந்த கறியை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து கலர்ஃபுல்லாக இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா காடை பார்க்குற மாதிரி தான் இருந்தது இந்த கொக்கு கறியும். பிறகு அந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் வந்து நல்லா ஊறணுன்றதுனால அடியில் இருக்கிற எடுத்து மேலே விட்டு மெதுவாக அப்படியே கலரிகிட்டே இருந்தோம். கலரும் போதே பார்த்தோன்னாக்கா வந்து வாசனை கம அப்படி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த கறியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெலிசான கால்லாம் பார்க்கும்போது நம்ம தாபா ஹோட்டல்லாம் போனால் அந்த காடை வச்சுருப்பாங்க, முழுசாக காடை கொடுப்பாங்க. அந்த காடை கூட பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காடைன்னு அதுக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது காடை மாதிரி தான் இருந்தது. ஒரு காடையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்தால் ஒரு 200 கிராம் இல்லை ஒரு 150 கிராம் தான் வரும். இந்த காடையும் பார்த்தீங்கன்னா இந்த கொக்கு சாரி, ஏன்னா வந்து இது காடை மாதிரியே இருக்கா. ஓகே, இது ஒரு 200 கிராம் வந்தது ஒரு காடை, சாரி ஒரு கொக்கு. ரெடி பண்ணியாச்சு. அந்த மசாலாலாம் வந்த பிறகு அந்த தண்ணிலாம் ட்ரை பண்ண பிறகு கடைசியாக என்ன பண்ணோம், மிளகுத்தூள் போட்டுக்கிட்டோம். கூடவே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடை வாங்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை போட்டோம். கொத்தமல்லி போடும்போதே பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த மிளகுத்தூள் நல்லா நம்ம கிடைக்கிற அளவுக்கு தூவிக்கிட்டோம். உப்பு இருந்தால் இந்த மாதிரி டைமில் உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா போட்டுங்க. கறி பார்த்தீங்கன்னாக்கா வந்து வெந்து கமமான வாசனையோடு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. சரி, இது எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வீடே கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதனுடைய கலர்ஃபுல் இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அருமை. காரம் உப்புலாம் சிறப்பாக இருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கு. எப்போயும் வீட்டில் வந்து வெறும் சாம்பார் ரசம் அப்படி தான் சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார் தான் கொடுத்துருக்காங்க. தெரியுதா, சாம்பார் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஊறுகாய் கொடுத்தாங்க. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி கொக்கு வாங்கி வந்துருக்கேன், செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து கரண்ட் அடுப்பை பயன்படுத்தி கடாயெல்லாம் வச்சு பக்காவாக செஞ்சுட்டோம். செஞ்சு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஷேராக வந்து இவ்வளோ கொடுத்தாங்க கொக்கு கறி. பா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதோட பயங்கர டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கர டேஸ்ட்டு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சாம்பாரை ஊற்றி சாப்பிட போகிறேன். சாம்பார் கொக்கு கறி பயங்கர காம்பினேஷனு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி வந்து ஒயிட் ரைஸில் வந்து நம்ம சாம்பாரை ஊற்றிக்கிட்டு பீன்ஸ் சாம்பார், அது கூட வந்து அந்த கொக்கு கறி கடி சாப்பிட்டா அப்படி இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி மிளகுத்தூள் போட்டு மசாலாலாம் போட்டு செம தூக்கலாக செஞ்சுருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டு. மறக்காமல் நம்ம கண்ணா டிவி யூடியூப் சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய். சாப்பிட போகிறேன்.